ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் இணைப்புல யாரு எங்க இருந்துன்னு பாத்தலாம். சமிஜி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. சார் என் பேரு சேதுமாதம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என் பேரு சேதுமாதவன். 5/4/1953 ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தேதி வந்துட்டு 5/4/1953 12:30 மணிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை. ராசி வந்துட்டு மிதுன ராசி, ரிஷிக ராசி, கேட்ட நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா சார்? குடும்பத்துல நிறைய பிரச்சனையா இருக்குங்க. குடும்பம் வந்து எங்க சொந்த வீடு கிடைக்குமா என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும். கவலைப்படாதீங்க சார், சுவாமிஜி வந்து நிறைய பேர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நல்ல நல்ல தீர்வுகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு தீர்வு சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நமஸ்தே. என்ன உத்தியோகம் பண்றீங்க? நான் ஈபில வேலை செய்து ரிட்டையர் ஆயிட்டேன் சார். சரி, இந்த வீடு வாங்குறதுக்கு எப்போ முயற்சி பண்ணிருக்கீங்க? எப்பயில இருந்து? இல்ல, எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஐநாவரத்துல. சரி. அது வந்துட்டு ரயில்வே காரணங்க கொஞ்சம் பிரச்சனை இடிச்சிட்டு இருக்காங்க. சரி. அதுல அந்த வீடு மறுபடியும் ட்ரை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது அது வந்து அரசாங்கத்தோட, மத்திய அரசாங்கத்தோட கைக்கு போயிடுதா? மத்திய அரசாங்கத்தை கைக்கு போயிடு. அது மாதிரி புறப்போக்கலான்னு சார். யாருக்குமே சட்டம் எதுவும் கிடையாது. 113 வீடு அதுல. அதுல எங்களுக்கும் ஒரு வீடு. சரி. அதுல நாங்க 1980ல இருந்து இருந்தோம். சரி. இப்போ லேட்டஸ்டா தான் 2006ல தான் இடிச்சிட்டாங்க. அதை 2008ல. அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்களா? அரசுக்கு சொந்தமான இடம் தான் அது. அது சத்யவாணி முத்து பேருல அரிஜினத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட இடம் அது. சரி. அது எல்லாருக்குமே வீடு கட்டியிருக்காங்க. எல்லாரும் இப்போ அப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வீடு போய் மாடி தான் கட்டிருக்காங்க. சரி. நம்மளுக்கு இடிஞ்சு போச்சுன்னு கட்ட முடியாம அப்படி இருந்தது. அதனால அது கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க அதை. சரி. அது ரெண்டாவது கிடைக்குமா கிடைக்காதா, சில பேர் கிடைக்கின்றாங்க. அது சாமியோட உறுதியான வாக்கை வச்சுதான் நான் முடிவு எடுக்கணும் மேல்பட்டு. அதனால தான் கேட்கறேன் சாமி. இப்போ வந்து சப்தரிஷி வாக்கியப்படி உங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்து கட்டாயம் உண்டுன்னு தான் வந்திருக்கு. பிரச்சனை வந்து பெருசா இருந்தாலும், ஒருவேளை கடினமா தோன்றினாலும், உங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்து கட்டாயம் உண்டு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு, நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்லேயே உட்கார்ந்துட்டு, நீங்கள் எந்த இடத்துல, இப்போ சாதாரண பூஜை ரூமில் இருக்கலாம், அல்லது நீங்கள் சாதாரண பவித்திரமான சுத்தமான இடத்துல உட்காந்துட்டு ஒரு நோட்டில் ஒரு பக்கம் முழுக்க ஸ்ரீராம ஜெயம்னு எழுதிட்டே வாங்க. நீங்கள் வீட்லேயே, நீங்கள் வெளியில் கோயிலுக்கோ அங்கேயோ கூட போக வேண்டாம், வீட்லேயே உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாட்கள் எழுதிடுங்க. ஒரு 45 நாட்களில் எத்தனை உங்கள் பிறந்த கிழமை வருதோ அத்தனை முறை எழுதிடுங்க. ஒரு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னில 45 நாள். அது எத்தனை கிழமை வந்தோ அத்தனை கிழமை எழுதிட்டோம். அது முடிஞ்ச பிறகு நீங்கள் மதுராந்தகம் போய் அங்கே ஏரி காத்த ராமர் அப்படின்னு ராமர் சன்னதி உண்டு. அபிமான ஸ்தலம். ராமபிரான் அற்புதமாக காட்சி தருவார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே கட்டப்பட்டது. ரொம்ப சிறப்புகள் வாய்ந்தது. எம்பெருமானுக்கு அது உகந்த இடம். அங்கே நிறைய பெருமைகள் உண்டு. அங்கே போனால் அதை பற்றி சொல்லுவாள், நிறைய சொல்லுவாள். நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டோ ஸ்ரீ ராமபிரானை பக்தியோடு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது முடிஞ்ச பிறகு 45 நாள் முடிஞ்ச பிறகு. ஆனால் ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் பண்ணுறதுக்கு கிழமையோ நட்சத்திரமோ கூட அவசியம்னு சொல்ல மாட்டேன். இது முடிஞ்சிட்டா கூட நீங்கள் முடிஞ்ச உடனே போய் நீங்கள் ராமபிரானை தரிசனம் பண்ணுங்கள். அவருக்கு வழிபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டால், யதாசக்தின்னு உங்களால் என்ன முடியுமோ அபிஷேகம் பண்ணலாம், அல்லது வஸ்திரம் மட்டும் சாத்தலாம், அப்படி இல்லை நைவேத்தியம் மட்டும் பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி வெத்தலை பாக்கு பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணி சுற்றி வந்து அந்த ஆலயத்தில் ஒரு மணி நேரம் உட்காருங்க. உட்கார்ந்து உங்கள் குறைகளை அப்படியே ராமபிரான்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் அங்கே மண்டபத்தில் உட்காந்துட்டு ஓரமாக மனம் உருகி உங்கள் பிரச்சனையை ஸ்ரீ ராமபிரான்கிட்ட சொல்லுங்க. ராமன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் உங்களுக்கு நன்றி கண் பட்டவரே இல்லை. ராமருக்கு உதவின உங்களுக்கு எல்லாருக்கும், விபீஷணன்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் அவரை அண்டியவர், உதவியவர், எல்லாருக்குமே அவர் கொடுத்துருக்கார். அதேமாதிரி அவர் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாலோ பிரார்த்தனை பண்ண அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கார். உங்களுக்கு உங்கள் சப்த ரிஷி வாக்கியபடி உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. ராமபிரான்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு முறை அந்த மதுராந்தகம் போய் ஏரி காத்த ராமரை, எம்பெருமானாகிய ராமானுஜரை காத்தவர். ஏரினா சாதாரண ஏரியில், எம்பெருமானாகிய ராமானுஜர் என்ற மிகப்பெரிய ஆன்மீக ஏரியை காத்த ராமன் அவர். அந்த ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் அந்த ராமன் அருளால் பூமி சம்பந்தமான உங்கள் பிரச்சனை முழுமையாக தீரும். அரசு உங்களை கருணையோடு பார்க்கும்.
கட்டாயம் கவலைகள் மறையும், சோதனைகள் சாதனைகளாக மாறும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். வேறு பரிகாரம் எதுவும் அவசியமில்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.